எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரா ஈஸியான மீன் குழம்பு எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். ஆல்ரெடி லாங் வீடியோ ஒண்ணு அப்லோட் பண்ணியிருக்கேங்க. பட் இது ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்குமே 2 மினிட்ஸ்ல கவர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா 15 சின்ன வெங்காயம், 15 பூண்டு, அதுக்கப்புறம் 5 கொத்து கருவேப்பிலை இந்த மாரி கொரன்னு அரைச்சு வச்சுக்கோங்க. அது ஓரமா வச்சுட்டு, இப்போ ஒரு பெரிய லெமன் சைஸ் புளிய ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாரி அழுக்கெல்லாம் எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிட்டு, இப்போ அதிலேயே நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. நான் இன்னைக்கு 3/4 கிலோ சங்கரா மீன வச்சிருக்கேங்க. 700 கிராம்ஸ் இருக்கும் அது. அதுக்கான அளவு சொல்லிட்டு இருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துட்ட உடனே 6 டேபிள் ஸ்பூன் வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்க தனி மிளகாய் தூள் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நான் எப்பயுமே கொஞ்சம் லைட்டா காஷ்மீரி மிளகாய் தூள் போடுவேங்க கலருக்காக. உங்களுக்கு வேணான்னா அத கட் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் இதில் போட்டிருக்கேன். இப்போ 2 பச்சை மிளகாவும் போட்டு 2 தக்காளியை காம்பு நீக்கி இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி இருக்குங்க. இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். மையா அரைச்சிடக்கூடாது, கிரேவிக்கு அரைக்கிற மாதிரி. தக்காளி கொஞ்சம் கொஞ்சம் தெரியணும், ரஃபாக அரைச்சி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு உருளி இல்லைன்னா டீப் பேன் எடுத்துட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் போட்டுட்டு அது காஞ்ச உடனே 3 டீஸ்பூன் வெந்தயம் போடணுங்க. மீன் குழம்புக்கு வெந்தயம் கொஞ்சம் நிறையாவே போடணுங்க, கசக்காது. நம்ம கரெக்டான பக்குவத்தில் பொரிச்சு எடுத்து அடுத்த ஐட்டம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா அது நல்லாவே இருக்கும், வெந்தயம் கசக்காதுங்க. வெந்தயம் கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க வெங்காயம், அப்புறம் பூண்டு, கருவேப்பிலையை சேர்த்துட்டு அது ஒரு 2 நிமிஷம் வதங்கணும். கலர் மாதிரி வந்த உடனே நம்ம புளி தண்ணி அண்ட் மிளகா பொடியெல்லாம் போட்டு ஒரு மிக்சர் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, தக்காளி எல்லாம் போட்டு அதையும் ஊற்றிட்டா இப்போ பாதி மீன் குழம்பு வேலை முடிஞ்சதுங்க. அது 15 நிமிஷம் கொதிக்கணுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் வெட்டி வச்சிருக்க 2 மாங்காய் துண்டுகளை அதோட சேர்த்துட்டு திருப்பி மூடி போட்டு இன்னொரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கணுங்க. 10 நிமிஷம் கொதிக்க வச்சா ஆல்மோஸ்ட் குழம்பு ரெடிங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்க சங்கரா மீனை ஒன்று ஒன்றா அப்படியே அடுக்கி வச்சுக்கணுங்க. டொப்புன்னு போடக்கூடாது. இப்படி லைனாக அடுக்கிட்டு இப்போ மேலே கொஞ்சம் மீன் ஒயிட்டாக இருக்கு இல்லையா, இப்போ குழம்பு கொஞ்சம் எடுத்து அது மேலே ஊற்றணும். இல்லை நம்ம அந்த பாத்திரத்தை கொஞ்சம் ஷேக் பண்ணி விட்டாலே போதுங்க. இப்போ மூடி போட்டு கரெக்டாக 3லேருந்து 4 நிமிஷங்க. நீங்கள் எந்த ஃபிஷ் எடுத்துக்கிட்டாலும் 3 to 4 மினிட்ஸ் குக் ஆனால் போதுங்க. அவ்வளோதான் அதோட குக்கிங் டைம். இப்போ 4 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற விடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சுட சுட சாப்பாடோட சர்வ் பண்ணால் செம்மையாக இருக்குங்க. நீங்களும் இந்த மீன் குழம்பை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.